நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாரதிய உணர்வை தூண்டுகிற அக்கினி குஞ்சு இதயத்திற்குள்ளே கவிதையாக கட்டுரையாக பகிர்ந்து அளிக்கிற இந்த பாரதியினுடைய வாரந்தோறும் கூடுகையாக இருந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே அரங்கத்திற்கு வருகிற போது புதிதாக யாரேனும் வந்தால் மிரண்டு விடுவார்கள். இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு லாபம், இப்படி சொல்லுகிற மாதிரி இரட்டிப்பு அரங்கமாக மாத்தின கலை நுணுக்கம் இருக்கு பாருங்க. உள்ள நுழைஞ்ச உடனே பயம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பாதை இருக்காங்கிற ஒரு மிரட்சி இருக்குது பாருங்க. இலக்கியத்தை கண்ணாடியோடு ஒப்பிடுவார்கள். காலத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடி என்று சொல்வார்கள். அது தவறு என்பது ஜெயகாந்தனுடைய கருத்து. கண்ணாடி எதிராக காட்டும். இந்த கண்ணாடியை எதிராக காட்டுகிற கண்ணாடியை சரியாக காட்டுவதற்கு இன்னொரு கண்ணாடி வச்சுக்கோம். இப்ப சலூனுக்கு போகணும், நமக்கு முன்னாடி இருக்கிறத காட்டுறதுக்கு பின்னால ஒரு கண்ணாடி இருக்கும் பாருங்க. அப்ப இலக்கியம் பார்வையை உண்டாக்குவது அல்ல, பார்வைக்கு பார்வையை உண்டாக்குவது இலக்கியம் என்று ஜெயகாந்தன் சொல்வார். ஏற்கனவே பார்க்கப்பட்ட பார்வைகளை எல்லாம் கடந்து பாரதி பார்த்த பார்வை, பார்வைக்கு ஒரு புது பார்வை உண்டாக்கிய பார்வையாக இந்த அரங்கத்தில் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த அரங்கத்தில் பாரதியை பற்றி பேசுகிற போது யுவராஜ் சொன்னார், 50வது ஆரம், வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, எல்லா விழாக்களும் கடந்து போகும், ஆனால் பாரதி என்றைக்கும் நிலைத்திருப்பார் என்பதினாலே தான் காலந்தோறும் பாரதி என்று நாம் கருத்தில் கொள்ளுகிறோம். இந்த பாரதியை எப்போது கொண்டாடுவது? டிசம்பர் 11, செப்டம்பர் 11. இப்ப அதுலயும் தகராறு வந்துடுச்சு. செப்டம்பர் 11 இல்லை 12 என்று புதிதாக ஒருத்தர் கண்டுபிடித்தது போலவும், அது எங்கேயோ இறந்து போன ஒரு ரசீதை எடுத்து காட்டி, அவர் ரொம்ப நள்ளிரவு கழிச்சு தான் அவர் பிறந்தாருன்னு காட்டி, அதனால இது 12ஆம் தேதிக்கு கொண்டு போகலாம்னு ஒரு கணக்கு போட்டு, நீங்க எந்த தேதிக்கு வேணாலும் கொண்டு போங்க, எல்லா நாட்களும் எங்களுக்கு பாரதி நாட்டில் தான் என்பதை நாம் அனுபவிக்கிறோம். புத்தாண்டு என்பது மற்றவர்களுக்கு ஜனவரி 1, பாரதி அன்பர்களுக்கு டிசம்பர் 11. டிசம்பர் 11 தொடங்குகிற நம்முடைய புத்தாண்டு செப்டம்பர் 11 வரைக்கும் பாரதியினுடைய நிறைவும், இந்த ஆன்மா இந்த மண்ணிலிருந்து விடுதலை பெற்றதற்கு பின்னால் மீண்டும் டிசம்பர் 11க்குமான இடைக்காலத்தில் அந்த பாரதியை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான காலமாக நான் வடிவமைத்துக் கொண்டு இயங்குகிற வாழ்க்கை என்பதினாலே பாரதி எல்லா காலங்களிலும் கூட வருகிற ஒரு உணர்வை நாம் அனுபவத்தில் பெறுகிறோம் என்பதை நான் ஒரு முன்னுரையாக இந்த அரங்கத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் மிக வருத்தத்தோடும் உரிமையோடும் யுவராஜ் அவர்களை கடுமையாகவே சொன்னார்கள், நிகழ்ச்சியை குறித்த நேரத்தில் தொடங்கி விடுங்கள். எங்களுக்கு ஒத்து வராத ஒரே பிரச்சனை காலம்தான். இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. கண்ணதாசன் சொன்னபடி இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இயேசு மதம், பாரதியார் சொன்ன மாதிரி பூமியிலே கண்டமைந்து மதங்கள் கூடி, புத்த மதம், யூத மதம், பார்சி மார்க்கம், சாமி என இயேசு மதம் போற்று மார்க்கம், சனாதனமாம் இந்து மதம். பாரதியார் தெளிவாக தான் சொல்றார். இப்படி எல்லாம் பட்டியல் போட்டுட்டு பூமியிலே வழங்கி வரும் மதத்திற்கெல்லாம் பொருளினை இங்கு எடுத்து புகழ கேளாயின்னு சொன்னாரு. இந்த பூமியில் வழங்கி வருகிற எல்லா மதத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் தமிழர்களுக்கு என்று தனியாக ஒரு மதம் ஒன்று உண்டு என்றால் அது தாமதம் மட்டும்தான் என்று கண்ணதாசன் சொல்லுவார். ஏனால் காலத்திற்கு கட்டுப்படுகிற கொடுமை இருக்கிறதே, அது மனிதர்களினால் கஷ்டமாக சகித்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கிற போது, காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு கவிஞனை பேசுகிற போது இந்த கால கட்டுப்பாட்டிற்கு வர முடியுமா என்பது பயமாக இருக்கிறது. இன்னொன்று, இது உங்க சங்க இலக்கியத்தில் நான் சொல்லணும். வினை முடித்து தலைவன் மீளுகிறான். கொஞ்சம் அவங்க தமிழ் மாநில சொல்றேன். வேலைக்கு போயிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வர்றார். 6 மணிக்கு அலுவலகம் முடிஞ்சிருது. 6:05 வருவாங்கன்னு வீட்டு வாசல்ல மனைவியும் குடும்பத்தில், இப்ப மனைவி வேலைக்கு போயிட்டாங்கன்னா 2 இருக்கும், பிள்ளை மட்டும் தனியா இருக்கு. இப்ப வீட்டுல 2 பேரும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். பிள்ளை வாசல் நிற்கும், வண்டி ஆபீஸ் வாசல்ல நிற்கும், மனசு வீட்டு வாசல்ல நிற்கும். இந்த வீட்டு வாசல்ல இருக்கிற மனசோட ஆபீஸ் வாசல்ல இருக்கிற உடம்ப கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இருக்குது பாருங்க. அது ஒரு சின்ன மரணம், காலனோடு போட்டி போடுகிற நெருக்கடி. நீங்க உள்ளூர்ல இருந்து ரொம்ப வசதியா நேரத்துக்கு வந்துட்டீங்க. நாங்க பல தூரம் கடந்து பயணிக்கிற போது யுவராஜ் கேட்கிறாரோ இல்லையோ, எல்லாரும் காத்திருப்பாங்களே, தோழர் வந்திருப்பாரு, எல்லாரும் வந்திருப்பாங்களே, அந்த சாரதி இருக்காரு பாருங்க, ஓட்டுநர். அதுலயே மறுபடியும் சங்க இலக்கியம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம தமிழருடைய பண்பாட்டினுடைய உன்னதம். வேகமா தேர் போகுது, இப்ப கார் போகுது. போற வழியில இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா ஆர்ன் அடிச்சு அவன் சவ்வு கிழிகிற அளவுக்கு ஆர்ன் அடிப்போம்.
அப்படி மனிதன் வளர்ந்துருச்சு. இன்னைக்கு எந்திரம் வளர்ந்துருச்சு. வினை முடித்து மீளுகிற தலைவன் தலைவியை பார்க்க வர்றான். கார்காலம் வர்றதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டான். கார்காலம் வந்துட்டுது. ஏன்னா பூ பூத்துருச்சு. அப்ப அலாரம் இல்லை, செல்போன் இல்லை. இயற்கை தான் அலாரமா இருந்தது, இயற்கை தான் காலமா இருந்தது. கார்காலத்திற்கான எல்லாம் தோன்றிடுச்சு. தலைவன் வரலையே. தலைவன் வாக்கு தவற மாட்டானே. நின்ற சொல்ல நீடு தோன்றினியர் என்றும் என் தோல் பிரிவு அறிவில்லாதவர் இப்ப வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா வரலையே நினைக்கிற போது இவன் வேகமா போகணும்னு நினைக்கிறான். போகிற போது அந்த டிரைவர் கார் ஓட்டிட்டு போறாரு. அந்த கார் வர்ற போது என்ன சவுண்ட் வருமோ அந்த மாதிரி தேர் வர்ற போது அதுக்கான சவுண்டோட தான் வருது. அப்ப ரகசியமா அந்த பேட்டரி வண்டி அப்ப இல்ல. திடீர்னு வந்து பக்கத்துல பிரேக் பிடிக்கிற போது தான் வண்டி வருது இப்ப தெரியுது. அப்ப தேர் அதுக்கான ஓசைகளையும் உச்சரிப்புகளையும் கொடுக்கிற போது அந்த ஓசை எல்லாத்தையும் விளக்கிடும் போல இருக்கு. அப்படி வேகமா வர்ற தேரு திடீர்னு எந்த சப்தமும் இல்லை. தேருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் உடம்பு இங்க இருக்கு, மனசு தலைவிக்கிட்ட இருக்கு. திடீர்னு எந்த சத்தமும் இல்லைன்னா இந்த நிஜ உலகத்துக்கு வந்துட்டு அப்படி முழிச்சு பாக்குறான். தேர் நின்றுடுச்சோ அப்படின்னா தேர் அதே வேகத்துல போயிட்டு இருக்கு. என்ன நடந்ததுன்னா வேகமா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேரின் நாக்கு இருக்கு, மணி இருக்குல்ல, மணியினுடைய நாக்கை இழுத்து பிடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டான். எதுக்குன்னு பார்த்தா இந்த சில்லு வண்டுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க பார்த்திருப்போம். வண்டு வேற, சில்லு வண்டு வேற. சில் வண்டுன்னு தான் இந்த நல்ல அது மணிமேகலை தான் சொல்லணும். குயில் வெயில் நுழைவு அறியா குயில் நுழைவு பொதும்பர்னர். மறுபடியும் சொல்றேன், வெயில் நுழைவு அறியா குயில் நுழைவு பொதும்பர். சோலை வேற, காடு வேற, வனம் வேற, பூங்கா வேற, பொதும்பர் வேற. கொஞ்சம் எல்லாம் சான்றோர்களா, தமிழ் தெரிஞ்சவங்க, நான் சொல்ற போதே பாட்டை திருப்பி சொல்றவங்களா இருக்கிறனால இதுக்குள்ள போறேன். சோலை வேற, பொதும்பர் எப்படி இருக்குன்னா பொதும்பி இருக்கிறது பொதும்பர். அதுக்குள்ள சூரியன் போக முடியாது, குயில் போகலாம். அதுலயும் பாருங்க, குயில் கருப்புங்கிறதுனால தான் உள்ள போகுது, வெளுப்பா இருந்தா போக முடியாது போல இருக்கு. வெயில் நுழைவு அறியா குயில் நுழைவு பொதும்பர். அப்படி ஜில்லுன்னு இருட்டு போல சூழ்ந்திருக்கிறது. அதுக்குள்ள அந்த தேர் போகுது. அப்ப போகிற போது என்னன்னா சில்லு வந்து ஒயின்னு கத்திக்கிட்டே இருக்கும். நாங்கள் கிருங்காக்கோட்டையிலேருந்து வள்ளல்பாரி மேல்நிலை பள்ளிக்கு, அடிகளார் பள்ளிக்கு அந்த மலைப்பகுதியில் காட்டுப்பாதையில் தான் நாங்கள் நடந்து போவோம். போகிற போது இந்த பொதும்பொருளில் அதெல்லாம் தெரியாது. உள்ளே போனோன்னா சில்லுவண்டு சத்தம் அப்படியே பயங்கரமாக கேட்கும். வன்முறை எங்கேருந்து உருவாகுதுங்கிறதுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ உள்ளே போகிற போது என்ன செய்யணும்னா அந்த சத்தத்தை கேட்டோன்னே அதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து பணம் கொடுத்துருக்கும் பாருங்க, அது மேலே தூக்கி போடுவோம். சர்றன்னு ஒரு சத்தம் கேட்கும். சப்த நாடியும் ஒடுங்கி அவ்வளோ அமைதியாக இருக்கும். அதுல ஒரு அற்ப சந்தோஷம். நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்ட மாதிரி இது ஒரு விளையாட்டா நடந்துட்டே இருக்கும். மேலைச்சுவரி கல்லூரியில படிச்சுட்டு திரும்பி அதே பாதையில நடந்து வர்ற போது இப்ப கல்லை எடுக்க மனசு வரல. இந்த சங்கேலிக்க பாட்டு படிச்சிட்டோம். அவ்வளவு வேகமாக தேரோட்டி செல்லுகிற அந்த தேரோட்டியினுடைய வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தேரின் மணியினுடைய நாக்கை இழுத்து நிறுத்தி அமைதிப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாது உன் பறவை பேதுர அஞ்சி மணி நா வார்த்த மாண்வினை தேரன். அந்த வண்டுக்கு அவன் கொடுக்கிற அழகான பேர்னா தாது உன் பறவை. இப்ப பெண்கள் இருக்கிறீங்க, நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க. இப்ப நிறைய வீட்டுல ஆம்பளைங்க தான் சமைச்சு சோறு போடுறாங்க, நம்மளும் சமைச்சு சோறு போடுறோம். சாப்பிடுற போது இதுல இருந்து நான் கத்துக்கிற பாடமா இருக்கு. சாப்பிடுற போது சங்கடப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் சொல்லக்கூடாதுங்கிறத இந்த தாதும் பறவையிலிருந்து நான் கத்துக்கிறேன். அது பறவையெல்லாம் இல்லை, வண்டு. தாது உன் பறவை பேதுர அஞ்சி. இந்த பேதுரன்னா பதற்றம் அடைஞ்சிருது. இப்ப நினைச்சு பாருங்க, நான் வேகமா வரணும்னு ஒரு பக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த என்னுடைய காரோட்டி தேரோட்டி ஒரு 15 நிமிஷம் தாமதமா வந்துட்டாரு. நான் கடுமையானதுனால வேகமா விரட்டிட்டே போறாரு. ஒரு முதிர்ந்த பாட்டி ஒரு கோல் ஊன்றிக்கிட்டு அந்த தெருவில் நடந்து போற போது இவர் வேகமா ஆர்ன் அடிச்சார் பாருங்க, கையை வச்சுட்டேன். அந்த அதிர்ச்சியில் அந்த அம்மா இங்கிட்டும் போகலாம் இங்கிட்டும் போகலாம். அது யார் விட்டம்மா? நம்ம அம்மா தானே. இப்ப அந்த சாலையில என்ன கோரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அப்ப இந்த மனிதநேய மாண்பு, மனிதநேயம்னா மனிதர்களிடத்தில் காட்டுகிற அன்பு, உயிர்களிடத்தில் செலுத்துகிற அன்பு. எனக்கு என்ன பாரதிக்கு முன்னால பாரிக்கு பின்னால பாரதின்னு தோணுது. பாரி வாழ்ந்திருந்த பைந்தமிழ் நாட்டின் கண் தொடங்குற போதே வள்ளல் பாரியை பற்றி கபிலர் பாடிய பாடலை பாரதி அறியவில்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒருவேளை தேடி படிச்சிருக்காரான்னு தெரியல. ஆனால் எட்டயபுரம் மன்னருக்கு எழுதுகிற போது சீட்டுக்கவியில் எழுதுகிறார், பாரி வாழ்ந்திருந்த பைந்தமிழ் நாட்டின் கண்.
ஏதோ எதுகமோனிக்கு வந்துட்டதுனால இந்த வரி அப்படி போட்டுட்டாரோன்னு இப்ப இருக்கவங்க நினைச்சிடக்கூடாது. மற்ற நாடெல்லாம் நாடு, தமிழ் பேசுற நாடு தமிழ்நாடு, பாரி நாடு மட்டும்தான் பைந்தமிழ் நாடு. அப்ப கொஞ்சம் தமிழ் அறிந்த புலவர்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி சொல்லி பார்க்கிறேன். பைந்தமிழை நீங்க பிரிச்சீங்கன்னா பசுமை பிளஸ் தமிழ். தமிழை இருந்து நீங்கள் பசுமையை பிரிக்க முடியாது. தமிழ் என்பது இயற்கையோடு தோன்றியது. அதான் பாரதிதாசன். தென்றலோடும் உடுக்களோடும் யார்? இது பாரதிதாசன். இதுக்கு அடி போட்டவர் யாருன்னா பாரதியார். தென்றலுடன் பிறந்த பாஷை. அப்ப தென்றலுடன் பிறந்த பாஷைனா நம்ம மூச்சுக்காற்று எப்போது நம்முடைய உள்ளத்திற்கு உயிருக்குள்ளே போகிறதோ அப்போதே தமிழ் நம்முடன் பிறந்து விட்டது என்று பொருள். ஏதோ தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம போற மாதிரி தெரியுதா? பாரதி சொல்றார், நேரம் வந்துரு. பாரதி சொல்றாரு, தமிழ் சாதியை பற்றி பேசுறாரு. தமிழ் தாய் சொல்லுவதாக ஒரு பாட்டு இருக்கு. அதுல சொல்றாரு, இந்த நாட்டில் தமிழோட கதி என்ன ஆகும்னு நினைக்கிறார். காலந்தோறும் பாரதி என்ன ஆகும்னு நினைக்கிறார். பத்திரிகை ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு சென்னை கடற்கரையில் வந்து அப்படி உட்காந்துருக்கிற போது மாணவர்களோடு அப்படி சந்திச்சு உட்காந்து பேசுவார். அப்போ பிரசிடென்சி காலேஜ்னு நினைக்கிறேன், அதில் புதுக்கல்லூரி மாணவர்கள் வந்து அவரோட உரையாடுறாங்க. இந்த வகுப்புல வந்து எங்க ஆசிரியர் சொன்னாரு, இனிமேல் தமிழுக்கு வேலையே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. தமிழ் இத்தோட அழிஞ்சு போயிடும், இனிமேல் உருப்படாது. எல்லாம் மேற்கத்திய மொழிகள் மேற்கத்திய கலைகள் தான் வரும், எல்லாம் அழிஞ்சு போச்சு. மெத்த வளருது மேற்கே, பஞ்சபூதங்கள் நுட்பங்கள் கூறும் கலைகள் மெத்த வளருது மேற்கே. அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை. அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழ் நீச்சாகும். அதோட நிறுத்தி வச்சுட்டு என்று பாரதியார் சொன்னார். மேடையிலும் சொல்றாங்க, சத்தியமா பாரதி சொல்லல என்று அந்த பேதை உரைத்தான். அறிவு கட்டவன் சொல்லிட்டான். அறிவுக்கும் அறியாமைக்கும் பேத, அவர் பேர் பேராசிரியர், அவர் சொல்லிட்டார் என்று அந்த பேதை உரைத்தான். கொண்டிடல் போல் ஒரு வார்த்தை இங்கு கூற தகாதவன் கூறினன் கண்டீர். தகுதியே இல்லாதவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான். என் ஆறுயிர் மக்கள். இப்ப இது விஜயகாந்தன் சொல்லுவாரு, இதுவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, 3 குலத்தமிழ் மன்னர் நித்த மூண்ட நல் அன்போடும் பேணி வளர்த்தனர். ஆண்ட மொழிகளுக்குள்ளே உயர் ஆரியத்திற்கு நிகரென வளர்ந்தேன். கள்ளையும் தீயையும் காற்று எல்லாத்தையும் சேர்த்து தெள்ளு தமிழ் புலவோர் செஞ்ச தீங்கவிகளினால் நான் வளர்ந்தேன், பிரம்மாண்டமா நின்ன. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் கூறத்தகாதவன் கூறினன் கண்டீர். கொண்டிடல் போல் ஒரு வார்த்தை. என் மக்கா, இப்ப திருநெல்வேலி பாஷை, என் மக்கா சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர். இப்ப இவர் என்ன வேலை? இவர் போகல, இந்த இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க உட்கார்ந்துகிட்டு தந்தை அருள் வலியாலும் புவி சான்ற புலவர் தவவலியாலும் இந்த பெரும் பழி தீரும், புகழ் ஏறி புவிமிசை என்றும் இருப்பேன்னு சொல்றார். காலந்தோறும் பாரதி. புகழ் ஏறி புவிமிசை தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, இந்த பூமி பந்தின் மீது ஏறி என்றும் இருப்பேன், அழிவில்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறார். காலந்தோறும் நிற்கக்கூடிய ஆற்றல். இப்ப என்றும் இருப்பேன் சொன்னது பாரதியாரா தமிழா? அவர் வேறு இவர் வேறு இல்லை என்பதை பாரதிதாசன் சொன்னார். பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும். தமிழ் வேறு பாரதி வேறு இல்லை என்றால் தமிழ் பேசுகிற நாம் வேறு பாரதி வேறு இல்லை என்கிற உணர்வை இந்த பாடல் காட்டுகிறது. பாரி வாழ்ந்திருந்த பைந்தமிழ் நாட்டின்கண், மறுபடியும் அங்க வந்துடுறேன். பாரி வாழ்ந்திருந்த பைந்தமிழ் நாட்டின்கண் ஏன் சொல்ல வேண்டியது இருந்தது? மற்ற இடத்துல எல்லாம் பசுமை இல்லையான்னா, எல்லா இடத்துலயும் பசுமை இருந்தது. நிறைய பேர் பசுமையை பாலையாக்கிட்டாங்க. குறிஞ்சியும் முல்லையும் தானே பாலையா தெரியுது, மருதம் தெரியலையே. இப்ப மருதத்தை நம்ம திரிக்கிறோமே, மருதம் பாலையாயிடுச்சுல்ல. நெய்தலும் பாலையாயிட்டு இருக்கு, கடலுக்குள்ள போய் கட்டுறான், அப்புறம் அடிச்சுங்கிறான். பெஞ்சால் புயல் வந்து புதுச்சேரிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நஷ்டமும் இல்லை. விழுகிற மழை தண்ணி மண்ணுக்குள்ள இறங்காம தரையில ஓடுனா, பிளாஸ்டிக் ரோடு போட்டீங்கன்னா எங்க போகும்? கொட்டுற மழையை ஒரு குடத்துல வச்சு பிடிச்சி நிரம்பிடுச்சு, வழியுது வழினா வழியை தானே செய்யும். உங்க ஊர் குடம்,
இந்த பூமி எவ்வளவு பெரிய குடம், அதுக்கு மேல பிளாஸ்டிக் குடமா நிரப்பிட்டு வழிஞ்சு ஓடுதுன்னா என்ன செய்ய முடியும்? அந்த 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 வேருக்கு நீர் பாய்ச்சுவதற்கு வானத்தின் கருணையை நாம் பொய்த்து பழி கூறுகிற அவலத்தினாலதான் இது சொல்றேன். முல்லை, குறிஞ்சி, நெய்தல் எல்லாத்தையும் பாலையாக்குவதே மனித வக்கிரமாக ஆகிற போது பாரி ஒருவன் தான் அந்த பசுமையை பேணுவதற்கான பெரும் பணியை செய்தான். தேர்ல தொடங்கினதுனால மறுபடியும் தேரை கொண்டாந்து தெருவில் விட்டக்கூடாது, இங்க நிறுத்தணும். இப்ப வள்ளல் பாரி நமக்கு தெரியும். பாரி பத்தி நான் தனியா உங்களுக்கு கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், எல்லாரும் அறிந்தது. எந்த பிள்ளைக்கு கேட்டாலும் கேட்ட உடனே முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாருன்னா, யோசிக்காம சொல்ற பிள்ளை தமிழ் படிச்சதுன்னா பாரின்னு சொல்லிடும். நான் கேட்பேன், அப்ப செல்ஃபி எடுத்திருக்காங்களா, யாரோ போட்டோ எடுத்து வச்சிருக்காங்களா, எவிடன்ஸ் வச்சிருக்காங்களா? இப்ப எல்லாம் அதுதான் கேட்கறான். ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, எல்லாம் உயிரோட இருக்கப்பா, அதுக்கு ஆதாரம் ஒரு சீட்டு கொடுங்குறான். நம்மளே உயிரோட இருந்தாலும் நமக்கு சீட்டு தான் வேண்டியது இருக்கு. அப்ப அன்னைக்கு என்ன ஆதாரமாக இருந்ததுன்னா, சீட்டு இருந்தது, ஓலை இருந்தது. அந்த ஓலையில் எழுதி வைத்த பெருமை கபிலருக்கு உண்டு. நான் இழுப்ப பாடாதாயினும் அந்த முல்லை இந்த பாட்டு பாடிச்சா அல்லது கெஞ்சி கேட்டுச்சா? ஒண்ணுமே இல்லையே. இந்த இடத்துல நான் கொஞ்சம் அப்படி வெளியில போயிட்டு வரேன், இங்கே பேசாம எங்கேயும் பேச முடியாது. இது நடந்தது காலந்தோறும் சொல்றேன். இது நடந்தது சங்க காலம். முல்லைக்கு கை இல்லை, வாயும் இல்லை, ஆனா புன்முறுவல் பூக்கிற மாதிரி பூ இருக்கு. துயரத்தை கூட சிரிச்சுக்கிட்டே காட்டுது, இப்படி அலையுது. தேரை நிப்பாட்டிட்டான், அது நமக்கு தெரியும். நிறுத்திட்டு, நீங்களும் யோசிச்சு சொல்லுங்க நான் சொல்றதுன்னு, நிறுத்திட்டு இந்த பற்றி படர கொழுகொம்பு இல்லாமல் வாடிய முல்லை கொடியை தேர்ல அப்படி சுத்தி விட்டுட்டு ஒரு வாக்கிங் வந்துட்டான். குதிரையை அவுக்கல, குதிரையை அவுக்கல, கட்டியிருக்கு. இது கொஞ்சம் படிக்கிற உள்ள போற போது எனக்கு அப்படி யோசிக்க தோணுது. அப்ப அந்த குதிரை ஏன் ஓடாதா? குதிரை வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும், குதிரை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதற்குரிய தலைவன் ஆணையிடாத வரைக்கும் அந்த குதிரை அசையாம நிற்கும். ஏன்னா போர்க்களத்துக்கு போற குதிரை அது, அதுல போட்டு போற தேரு, அதுக்கு பிரேக்கு ராஜா கையில தான் இருக்கு. விட்டுட்டு அப்படி நடந்துட்டான், திரும்பி பார்க்கல. எப்பவுமே கொடுத்ததை திரும்பி பார்க்கறது மாதிரி கொடுமை மனுஷனுக்கு வேற எதுவுமே இல்லைங்கிறதுக்கு அது உதாரணம். திரும்பி போய் நாத்தழும்பு இருப்ப பாடாதாயினும் அந்த கரங்கு மணி நெடுந்தேரை முல்லைக்கு கொடுத்த வள்ளல் பாரி என்று அந்த இடத்துல கபிலர் பாடல, நேருக்கு நேர பாடல. எங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கூட்டுக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்சு கடைசியில மைசூருக்கு, அதுக்கு பேரு எருமை நாடுன்னு பேரு, மைசூரு. மகிஷன்னா எருமை. நீங்க இப்ப இருக்கிற பகுதி, அந்த மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய செல்வக்கடுங்கோ வாழியாதனுக்குள்ள போறார். உள்ள போற போதே எப்படி இருக்கான், புலால் நாறு தான். இந்த புலால் நார்ன இடத்துக்கு போற போதுதான் பரமு மலையோட வாசம் தெரியுது. எங்க ஊர்ல பலாதான் நாரும், இங்க புலால் நாறுதே. நம்ம ஊரோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? வேற ஊருக்கு போனாதான் நம்ம ஊரோட அருமை தெரியும், இங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது. பலாம்பழுத்த அந்த மலையிலிருந்து வந்த உடனே அந்த ராஜா கிட்ட போய் அவரையில புகழ்ந்து போடணும். இவர் யார் என்குவையாயின், இவர் யார் தெரியுமா? நாத்தழும்பு இருப்ப பாடாதாயினும் அந்த முல்லைக்கு தேர் கொடுத்திருக்கக்கூடிய சொல்லிட்டு பாவை நல்லோள் கணவன்கிறார். அந்த அம்மாவையும் சொல்லி இவரையும் சொல்லி அவங்க பெத்த பிள்ளை யானே அந்தணன், இவனை பாதுகாக்கிறதுக்காக வந்தேன். எதிரி மன்னராக நீங்கள் நினைக்கிற மூவேந்தர்களில் ஒன்று என்று கருதுகிற சேர மன்னனிடத்தில் இந்த சிறப்பை சொல்லி பாரியினுடைய பெருமையை சொல்லுகிற போது முகஸ்துதிக்கு அல்ல, இல்லாத இடத்தில் சொல்லுகிற இந்த காட்சி அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க. இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்துட்டு வள்ளல் பாரி போயிட்டார். இன்னைக்கு ரொம்ப பகுத்தறிவோட நிறைய புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கறாங்க. அவர் பெரிய ராஜா தானே, இப்படி கைதட்டினா 4 சேவகன் வந்துட மாட்டானா, அல்லது உடைவாள் வச்சிருக்கிற வெட்டி ஒரு குச்சியை ஊன்றதுக்கு எவ்வளவு நேரம் கஷ்டம், 1008 கேள்வி கேட்கலாம். இதை பத்தி சாமி மறைஞ்ச போது முதல் சிந்தனை நந்தவனத்துல குன்றக்குடி சாமி தலைமையில இந்த இடையில் காட்சி அந்த பாட்டுக்கு நடத்துற போது பரமகுருனை சொன்னாரு, இந்த கேள்வி வந்தது எப்படிங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேரு கொடை மடம்னு வேற வச்சிருக்கிறீங்களே, இதனால ஒத்துக்க முடியாது, இது மடக்கொடை அல்ல. இன்னைக்கு சொல்ல போனா என்விரான்மெண்ட் சயின்ஸ் நம்ம பேசக்கூடிய சூழலியல் அறிவுக்கு தந்தை என்று சொன்னால் உலகத்தின் தலைவன் வள்ளல் பாரி மட்டும்தான். ஓரறி உயிர் 2 அறி உயிரர். உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கிற தொல்காப்பியத்துல உயிர்ல 1 என்ன 2 என்ன, உயிர் உயிர்தான் என்று கருதுகிற பண்பு வள்ளல் பாரிட்டு இருந்தது. இப்ப இது நடந்தது சங்க காலம், அது எவ்வளவு தொன்மைக்கு போகுதுன்னு தெரியாது. எனக்கும் பாரிக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா அந்த ஊர்ல இருக்கிறேன். எங்க வீட்டுல இருந்து பிரான்மல ஸ்கூலுக்கு படிக்க போற போது அம்மா என்ன செய்யறாங்க, தோட்டம் போட்டுட்டு இருக்கிற போது அவரை கொடி பூக்கும். அப்பெல்லாம் ஒரு காலத்துல வீட்டுல தோட்டம் இருந்தது, பிளாஸ்டிக் பூ வச்சு அலங்காரமா வச்சிருக்கிறோம். அப்ப தோட்டத்துல தண்ணி ஊத்துற போது செடி கொடி ஆகும்.
அது கொஞ்சம் எல்லாம் புரியும். செடி கொடியான உடனே அம்மா அந்த குச்சி ஊனணும் நடனணும். போமா எனக்கு ஸ்கூல்ல கிளாஸ் இருக்கு, ஹோம் ஒர்க்குன்னு நம்ம அதுக்கு அது என்ன தப்பிக்க முடியுமோ, ஸ்கூலுக்கு லேட்டா போனா வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லுவோம். வீட்ல வேலை இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போன்னு சொல்லுவோம். இப்படி சமாளிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இருந்தே போய் சொல்லி கத்துக் கொடுக்குற கல்வியில வளர்ந்த போது சொல்லிட்டு போயிட்டேன். 2 தடவை 3 நாள் ஆச்சு, 4ஆம் நாள் ஆச்சு. 5ஆம் நாள் வந்தா குச்சி ஊனி பந்தல்லாம் போட்டாங்க. ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி. நான் தான் நாளைக்கு பண்றேன்னு சொன்னேன். நாளைக்குன்னு எத்தனை நாள் தான்ப்பா சொல்லுவ? அப்ப இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நீ எதுக்கு படிக்கிற? அடுத்த கேள்வி. நீ எதுக்கு படிக்கிற? எதுக்கு போய் பேச போற? முல்லை கொடிக்கு வள்ளல் பாரி தேர் கொடுத்தான்னு சொல்லிவிட்டு வீட்டுல இருக்கிற கொடி தழும்புறது வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் படிப்பாடான்னு அம்மா கேட்டேன். அது ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கட்டிட்டு போறது, 3ஆம் நாள் குச்சி உன்ன என்ன கொடி என்ன செத்தா போகுதுன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. எந்த பள்ளிக்கூடத்திற்கும் போகாத என் அம்மா சொன்ன வார்த்தை, கொடி தழும்பினால் குடி தழும்பும். கொடி தழும்பினால் குடி தழும்பும். வள்ளல் பாரி ஓட்டி வந்திருக்கிற தேரை நிறுத்திவிட்டு கொடுப்பதற்கு காரணம் அவன் கொடி என்று கருதவில்லை, தன் நாட்டின் குடிமக்களில் ஒன்று என்று கருதியவன் வள்ளல் பாரி. அதுல ஓரறிவு ஈரறிவு எல்லாம் கிடையாது. இது ஓரறிவு நம்ம புத்திக்கு. இன்னொன்னு ஆட்டுக்குட்டி. இந்த இடத்துல மயில் வச்சுப்போம், பேகன். அது விலங்கு 5 அறிவுல வந்துருதுன்னு நினைக்கிறேன். அது குளிர்ல நடுங்குதுன்னு பொன்னாடை போத்திட்டானாம். இதை 2ஐயும் வச்சுக்கிட்டு கொடைமடம்னு நம்ம ஆட்டில் மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரும் கொடுத்தது கொடைமடம்னு ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. மாடு மேய்க்கிறவங்களுக்கு மாட்டோட நுணுக்கம் தெரியும். மலைவளத்திலே வாழ்ந்திருக்கிற ஒரு மன்னனுக்கு குளிர்ல நடுங்கிற மயிலுக்கும் மேகம் பார்த்து நடுங்கிற மயிலுக்கு வித்தியாசம் தெரியாமலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்ததுனால சொல்றேன். ஏன்னா பிராமணர் அடிவாரத்தில் அந்த மயிலை பார்த்துருக்கிறேன். அது தன்னுடைய இணையான பெண் மயிலை பார்த்த உடனே அது ஆடுற துணி வேற, கார்காலத்தை பார்த்த உடனே விரிச்சு ஆடுற துணி வேற, குளிர்ல நடுங்கிற போதுன்றதையும் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கே அப்ப அந்த மண்ணோட கலந்து வாழ்ந்திருக்கிற அந்த மன்னனுக்கு எவ்வளவு நுணுக்கமாக இது தெரிஞ்சிருக்கும். இந்த காலம் சங்க காலம், அம்மா காலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்ப பாரதி இதுல எங்க வர்றாரு தெரியுமா? மணக்குள்ள விநாயகர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புல் பூண்டு மரம் யாவையும். இப்ப மயிலுக்கு சொன்னதுனால ஒரு ஆட்டுக்குட்டி சொல்ற. எல்லாரும் பாரதியார் கவிதையில படிச்சு தேர்ந்து ஊறியவர்கள் சபையில் இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை அனுபவங்கள்ல பாரதி எழுத்துக்கும் சொல்லுக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்க்கையில் அனுபவித்தவருக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். அங்கே பாண்டிச்சேரியில் மாடிய மெத்தைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பாரதியாரில் படிக்கிற போது நான் மெத்தையில் இருந்தேன்னா ஏதோ படுக்கையில் விரிச்ச மெத்தைனே புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் தான் பொருள் புரியுது, மெத்தைன்னா மாடி. நான் மெத்தையிலிருந்து எழுதிட்டே இருக்கிற போது அவனுக்கு நடந்துட்டு ஒரு சம்பவம் வருது. சகுந்தலா பாப்பா எழுதுறாங்க. ஆட்டுக்குட்டி பயங்கரமா கத்துது. ஆடுனா கத்த தான் செய்யும், மாடுனா கத்த தான் செய்யும். இந்த பாரதி எழுதிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டியோட சத்தம் அப்படி ரணகலமா இருக்கு. கொலைக்களத்திற்கு இழுத்து போகிற ஒரு கொலையாளி இழுத்துட்டு போகிற போது ஒரு கொலையாளி எப்படி ஐயோன்னு தூக்கு தண்டனைக்கு இழுத்துட்டு போகிற கொலையாளி எப்படி கத்துவானோ அது மாதிரி ஆட்டுக்குட்டி கத்துது. சத்தத்தை பார்த்த உடனே அந்த மெத்தையிலிருந்து மாடியிலேருந்து எட்டி பார்த்தா கசாப்பு கடைக்கு ஒரு ஆட்டை ஒருத்தன் தரன்னு இழுத்துட்டு போனால் ஆடு வரமாட்டேங்குது. சில சமயங்களில் நம்மளே கசாப்பு கடையை கூப்பிட்டு போகிற ஒரு தழையை கூப்பிட்டு போவோம். ஏதோ நம்மளை மேய்க்க கூட்டிட்டு போகிறாங்கன்னு நம்பி அந்த ஆடு வரும். இப்போ கசாப்பு கடைக்காரன் 2 ரூபா கொடுத்து, அப்போ 2 ரூபாங்கிறது பெருந்தொகை கொடுத்து அந்த ஆட்டை இழுத்துட்டு போகிறது பண்ணால் வரமாட்டேன்னு இழுத்தோன்னு சண்டித்தனம் படித்து அடித்து இழுத்துட்டு போகிறான். பாரதிக்கு பொறுக்கலை. திடுன்னு மாடியிலேருந்து இறங்கி ஓடி வர்றாரு. ஓடி இந்த ஆட்டுக்குட்டிக்காரனை இது விட்டுருணும். இல்லை நான் கசாப்பு கடை கொண்டு என்னை வெட்டி கறி போட போகிறேன். எவ்வளவுக்கு வாங்கினேன்? 2 ரூபா. அடுத்த வேலை சோத்துக்கு இருக்கான்லாம் தெரியாது. இந்த 2 ரூபாய் நான் தர்றேன், ஆட்டுக்குட்டியை விடு. அவன் விடலை, இவர் கையில் கொடுத்துட்டான். ஆட்டுக்குட்டி நின்றுச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயருக்கு ஆட்டுக்குட்டிக்கு என்ன சம்பந்தம்? ஆட்டுக்குட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயரே வீட்டுக்கு இட்டுன்னு போ. இவர் பின்னால வருது ஆட்டுக்குட்டி. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. வீட்டுல கொண்டாந்து முற்றத்துல கட்டிட்டாரு. ஆட்டுக்குட்டி இப்ப கத்துது. முன்னால கத்துனது வேற, இப்ப கத்துனது வேற. முன்னால கொலைக்களத்துக்கு போற ஆடு கத்துது, இப்ப தாயை தேடி ஆடு கத்துது. என்ன பண்றதுனே தெரியல. இந்த ஆளுக்கு என்ன புத்தி ஓடுது பாருங்க. ஒரு மனிதன் எவ்வளவு குழந்தையா இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பிள்ளை அழுதா என்ன செய்வோம்? அப்போ இப்ப கேட்கக்கூடாது.
இப்போ செல்ஃபோனை கொடுத்துருவோம், இல்லைன்னா செல்ஃபோனில் பாட்டு போடுவோம். அந்த காலத்தில் 2 இல்லாத போது தாலாட்டு பாடணும், பாட்டு பாடினா பிள்ளை அடங்கும். இந்த ஆட்டுக்குட்டி மே மே மேன்னு கத்துன உடனே ஒரு பாட்டு பாடிடுறாரு. இந்த பாட்டை கேட்ட உடனே குட்டி பாப்பா சகுந்தலா பாப்பா அதுவும் சேர்ந்து பாடுது, ஆடுது. ஆட்டுக்குட்டி கம்முன்னு நிக்குது. பாடி விட்ட உடனே மறுபடியும் ஆட்டுக்குட்டி கத்துது, மறுபடியும் விட்டா மறுபடியும் கத்துது. இந்த அம்மாவுக்கு பொறுக்கல, செல்லம்மாவுக்கு அக்ரஹாரத்தில் வீட்டுக்குள்ள கொண்டு ஆத்துல நடு ஆத்துல கொண்டாந்து ஆட்டுக்குட்டி கட்டினா அது புழுக்க போட்டு இதெல்லாம் போட்டா எப்படி சகிக்க முடியும்? என்ன பண்ணதெல்லாம் மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டார், மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டார். ஒரு நாள் பூராம் இந்த கூத்து நடந்தது. வாங்க காளிதாஸ், ஒரு நாள் பூராம் இந்த கூத்து நடந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய அம்மனி கிட்ட இந்த ஆட்டுக்குட்டியை நீ கூட்டிட்டு போய் வளர்த்துக்கோ என்று கொடுத்துட்டார். இப்ப வள்ளல் பாரியும் பேகனும் சங்க காலத்தில் இல்லை, பாரதியின் சமகாலத்தில் வாழ்ந்தார் என்பதற்கான உணர்வு எந்த உயிரையும் பிரித்து பார்க்காத பேரன்புடையவர். அப்புறம் இன்னும் ஒரு பாரதியை பத்தி தப்பான ஒரு கதை எல்லாரும் பரப்புறாங்க. அதுக்கு விளக்கம் வேற சொல்றாங்க. பாரதியார் பார்த்தசாரதி கோயில் யானை மிதிச்சு கொன்றுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப கொஞ்ச நாளா யானை பத்தி நிறைய வருது. இப்ப வந்த யானை வரைக்கும் யானை பரமசாது, அது மிருகம் அல்ல விலங்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியணும். மிருகம் அல்ல விலங்கு. எந்த உயிரையும் கொல்லுகிற வேலையை யானை செய்யாது. 2 சம்பவம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கும், பாரதி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேருக்கு யானை பூனையே தெரியல. ஒரு வீடியோல எனக்கு வந்த காட்சி, ரோட்ல யானையை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. வேற எங்க காட்டுக்கு போக முடியாது, அதுக்கு இனிமேல் காடே கிடையாது. கூட்டிட்டு போற போது ரோட்ல எல்லாம் ஆட்டோ கார் எல்லாம் வருது, யானையை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போகுது. இப்படி யானை வந்துகிட்டே இருக்கிற போது என்னாச்சுன்னா, ஒரு இடத்துல இப்படி விட்டுட்டு டபார் இப்படி விலகி போகுது. ஏத்தாப்புல யானை இப்படித்தான் போகும்னு நினைச்சிட்டு வந்தவன் பிரேக் அடிச்சுட்டு விலகி போயிட்டான். அப்படி விலகி போறத எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்துருக்கிறான், யானை போறது எடுத்து. இப்படி விலகி போயிருக்குதே என்னன்னு பார்த்தா, அந்த நடு ரோட்ல ஒரு நாய்க்குட்டியை அடிச்சு கொன்னு சதையோட இருக்கிறத போட்டிருக்கிற காட்சி தெரியுது. செத்து போனாலும் கூட ஒரு உயிர்னு நினைச்சு அதை கடந்து விட்டு விலகி போகிற ஒரு எளிமையான உன்னதமான அன்பு குணம் யானைக்கு உண்டு. இது ஒண்ணு. 2வது சம்பவம் இன்னொன்னு சொல்லிடுறேன். யானைகளை வளர்த்து கோவிலுக்கு என்று ஆளாக்குகிற பெருமைக்குரியது குருவாயூர் கோவில். குருவாயூர்ல இருக்கிற யானைகள்ல அதுக்கு ஒரு பட்டத்து ராஜா மாதிரி ஒரு பட்டத்து யானை ஒன்று முடி வெட்டிப்பாங்க தோழர். அந்த யானை அந்த விழா காலத்துல முகூர்த்த கால் ஊனணும். அது கையில கொடுத்து முகூர்த்த கால ஊன வைப்பாங்க. இந்த யானை கிட்ட அது அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அத்தனை பேரும் கூடி இருக்கிற பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த யானை கையில அந்த ஊன்றுகோலை கொடுக்குறாங்க, அந்த முகூர்த்த காலை கொடுக்குறாங்க. அந்த யானை வாங்கிட்டு வழக்கம் போல போகுது. போகிறான். போன உடனே அந்த குழிக்கிட்ட கொண்டே ஊன சொன்னா இப்படி வச்சுக்க நிக்குது. அடிக்கிறான், உதைக்கிறான், என்ன பண்ணாலும் பண்ண மாட்டான். திருப்பி வேணா வந்துடுது, உள்ள போனா போக மாட்டேங்குது. எல்லாரும் ஏதோ அபசகுனம், உடனே இதுக்கு ஏதோ ஒரு இது நடந்துருச்சு, ஒரு புது பூஜை பண்ணணும், அப்படி பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், ஒரு கூட்டம் அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கிற போது பல தடவை, ஏன்னா இந்த யானை தான் பண்ணணும், பட்டத்து யானை தான் பண்ணணும், வேற வழி இல்லாமல் என்ன செய்யறதுன்னு ஒவ்வொருத்தரா பாக்குறா. ஒன்னும் புரியல, ஏன் செய்ய மாட்டேங்குது, ஏதோ தெய்வ குற்றம் போல இருக்கு, ஏதோ சாமி கோவிச்சு போல இருக்கு, நடக்கக்கூடாது நடந்துருச்சு போயில இருக்கு, இதுக்கு பரிகாரம் என்னன்னு ஒருத்தர் ஓலைச்சுவடி எல்லாம் புரட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரசன்னம் பாக்குற ஒரு பக்கம் நடக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இந்த பாப்பா மாதிரி ஒரு குட்டி குழந்தை இருந்தது. ஓடி போய் அந்த குழிக்குள்ள என்ன கிடக்குன்னு இப்படி எட்டி பார்த்துச்சு. ஒரு சின்ன பூனைக்குட்டி உள்ள கிடந்திருக்குங்க. யானைக்கும் பூனைக்கும் என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது என்கிற நல் உணர்வு கொண்ட யானை எப்படிங்க இந்த மகாகவி பாரதியை கொன்றிருக்குன்னு நெஞ்சு அஞ்சாம போய் சொல்ல முடியும்? உண்மையில் நடந்தது என்ன பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வழக்கம் போல பார்த்தசாரதி கோயில், அது கூட 2-3 கருத்து இருக்கு. அந்த பூசாரிக்கு தேங்காய் கொடுக்கறத விட யானைக்கு கொடுத்தா புண்ணியம் நினைச்சு கொண்டாந்து இங்க கொடுப்பாராம். அவர் ஒரு தேங்காய் எடுத்துருப்பல தேங்காயும் வாழைப்பழத்தையும் கொடுப்பாங்க. இந்த யானை கட்டி இருக்கிற இடத்துல என்ன செய்வாங்கன்னா, அது மதம் பிடிக்கவும் இல்லை, அது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கட்டை கட்டியிருப்பாங்க. இவர் நோஞ்சான் உடம்பு, இப்படி நெளிச்சுக்கிட்டு இப்படி எட்டி இப்படி கொடுத்துருக்கிறார். தலப்பா ஏற்கனவே போயில இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில சமயங்களில் சாதாரணமாக குனிஞ்சா ஒரு கிறுகிறுப்பு வரும். நீங்கள் சூழல் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி இந்த 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 குச்சி கீழே குடி வளைஞ்சு அப்படி கொடுத்த உடனே யானை அந்த தேங்காயை பிடிக்கிறதுக்காக அப்படி துழாவுது.
இப்படி தேங்காயை வச்சுட்டு இருக்காரு. யானையினுடைய தும்பிக்கை அப்படி வளைக்குது. அப்படி இழுத்த வேகத்துல தேங்காய்க்கு பதிலாக கை மாட்டிக்கிச்சு. இழுத்த வேகத்துல என்ன பண்ணிட்டாரு, பாரதியினுடைய உடல் அந்த யானையினுடைய 2 காலுக்கு நடுவில் விழுந்து கிடக்குது. யானை ஒன்னும் செய்யல. அப்படி நிக்குது. விழுந்த அதிர்ச்சியில இவர் தன் நினைவு இல்லாம இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. யானை ஒடியாரவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எந்த கார் இடிச்சிச்சுன்னு தானே கேட்போம். இவனே வந்து விழுந்தா கூட தெரியாது இல்ல. ஏதோ யானை மிதிச்சிருச்சு, யானை அடிச்சிருச்சு. இந்த செய்தி எங்க வரைக்கும் போகுது, அவங்க வீட்டுல இருக்கிற சகுந்தலா பாப்பா வரைக்கும் போயிடுது. பாப்பா, உங்க அப்பாவை யானை அடிச்சுடுத்தான். செவி வழி செய்தி. ஒருக்குள்ள எத்தனை வதந்தி வரும். அவங்களுக்கு அந்த நியூஸ் போயிடுச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதை ஒருத்தர் பட்டிமன்றத்திலே பேசுறாரு. ஏன்பா, நானே கூட சில சமயங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மீசையில் கூட வெள்ளை வரக்கூடாது என்பதற்காக அவர் செத்து போயிட்டாராம். நம்ம ஆளு இட்டு கட்டுறதெல்லாம் இருக்குது பாருங்க. இது பாரதிக்கு ஒவ்வாது. இப்படி விழுந்து கிடக்கிற பாரதியை யாரும் பார்க்கல. எங்கிருந்தோ வந்தான்னு பாடினார் பாருங்க குவளைக்கண்ணன். ஓடி வந்து ஐயோ பாரதி பாரதின்னு கத்தனா யானைக்கு நடுவில் விழுந்து கிடக்குது. அதுவே ஒரு சின்ன யானை மாதிரி தான் அவரும் இருப்பார். அப்படி புகுந்து அந்த பாரதியை தூக்கி தோல்ல போட்டுட்டு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு ஓடுறார். பாரதி சாகல, நல்லாயிட்டு திரும்ப ஆபீஸ் போறார், வேலை செய்யறார். நாளைக்கு 11ஆம் தேதி நான் போற ஈரோட்டுக்கு போறார். கருங்கல் பாளையத்துக்கு போறார். கருங்கல் பாளையத்துல போய் ஒரு நூலகத்துல போய் பேசுறாரு. என்ன தலைப்பு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். மனிதனுக்கு மரணம் இல்லை என்று நான் அறிவிக்கிறேன். மனிதனுக்கு மரணம் இல்லை. நம்ம சொல்லலாம், சாவ நேருக்கு நேர சந்திச்சு அவர் சொன்னதாங்க மனிதனுக்கு மரணம் இல்லை. அதை விட என்ன வேணும்? இப்போ இந்த கேள்வி வருது, யானையை பற்றி கேள்வி வர்ற போது அந்த யானை என்ன செய்யும்? பாவம், விழுந்துட்டேன், யானை ஏதாவது செஞ்சிச்சா? இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரதி கோவில் யானை என்று ஒரு நாடகமும் எழுதி இருக்கிறார். அது ரொம்ப நாள் காணாம மணிகண்டன் தேடி பிடிச்சு கலைமகள்ல வந்ததை எடுத்திருக்கிறார். மூலத்தில் எது இருக்குன்னு தெரியல. அப்ப எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாது, அது தன் உயிர் போல கருதுவது. அப்ப அது வேற, நான் வேறங்கிறது இல்ல, எல்லாமும் நானாக இருக்கிறேன். எனக்கு இப்ப சிக்கல் என்னன்னா, காலந்தோறும் பாரதின்னு எடுத்தா நம்முடைய வரலாற்றின்படி டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு பிறந்த பாரதி 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11, 12 அதோட முடிஞ்சு போயிட்டார். மொத்த கணக்கை கூட்டி கழிச்சு பார்த்தா 39 வயசு கூட முடியல. இந்த ஆள் இங்க உட்காந்துட்டு பாண்டிச்சேரியில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னால பிரகடனம் பண்றாரு. பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான். இனிமேல் இது வந்து சிலபஸ்ல இருந்து அந்த பாட்டு வரி எடுத்துருவாங்க. தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், புத்தன் போனா, எல்லாரும் செத்து போனா, ஒவ்வொன்னா பட்டியல் போடுறாரு. பார் மீது நான் சாகாது இருப்பேன் கண்டீர், மலிவு கண்டீர், பொய்கூறேன் யான். இது எங்கேயோ இடிக்குதா? பொய் புகழேன், சத்தியம் புகழ்கின்றேன், மானுடரே வம்மும். யார்? வள்ளல் பெருமான். சாகா கலையை நான் சொல்லித்தரேன்னு சொன்னாரு. அவர் கடை விரித்தார், கொள்ளவில்லை. பாரதியார் கடை விரிப்பதற்கு முன்னாலேயே உலகம் தனது சொத்தாக ஆக்கி கொண்டதுதான் பாரதி காலந்தோறும் நின்றார் என்பது பொருள். நான் சாகல, பார்மி இது சாகாதிருப்பேன் கண்டேன், மலிவு கண்டேன், பொய் கூறேன் நான். இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் நான் சொல்றேன்.